ஹை ஹலோ திஸ் இஸ் ஜெனி ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி காட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இதில் நம்ம ஆழ்வார்கள் கதையை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். அவருடைய சங்கின் வடிவம் எங்கே இருக்குது? தலைசங்காடு பகுதி, அதாவது சோழ மண்டலத்தில் மயிலாடுதுறை தரங்கம்பாடி செல்லக்கூடிய வழியில் தலைசங் நான் பெருமாள், அதாவது தலைசங் வெண் பெருமாள் கோயில் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த சங்கினுடைய அம்சம் எப்படி வந்தது அப்படிங்கிற கதையும் நான் சொல்லிட்டேன். பாஞ்சன்யன்கிற அரக்கனை அழித்து அவருடைய சாம்பலை இறைவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சங்கின் அம்சமாக தன்னுடைய கைகளில் பொருத்தி உலகிற்கு அருள் பாலிக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவர்கள் மூவரை பற்றி இங்கே நான் சொல்லி ஆகணும். இந்த பொய்கை ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் எழுதியிருக்காரு ஒரு வரி என்ன அப்படின்னா, வையம் தகழிய வார்க்கடலே. வையம் தகழிய வார்க்கடலே அப்படிங்கிற அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு இடத்துல சோன்னு மழை பெய்யுது. இந்த 3 ஆழ்வார்களும் இறைவனை பாடிக்கொண்டு பாசுரத்தில் பாடிக்கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அவர்கள் வரக்கூடிய இடத்துல மழை பெய்வதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இடத்துல ஒதுங்குவோம் இல்லையா, மழை பெய்யுது அப்படிங்கிறதுனால அந்த நிழலுக்காக. அதே மாதிரி இந்த 3 ஆழ்வார்களும் ஒரு சின்ன இடத்துல ஒதுங்குறாங்க. அதனுடைய இடம் பார்த்திங்க அமைப்புனா ரொம்ப சின்னது. ஒருவர் தான் நிற்கலாம், இல்லை ஒருவர் உட்காரலாம். இதில் இறைவன் இந்த 3 ஆழ்வார்களை சேர்த்து இறைவனுடைய திருவிளையாடலை நிகழ்த்துறார். அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். என்ன ஆகும் அப்படின்னா, பொய்கை ஆழ்வார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த இருட்டில் ஒரு விளக்கு ஏற்றணும். ஸோ அது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பூமிங்கிற அந்த தகழி, அந்த அகல் விளக்கு, அதுக்கு பெயர் பூமின்னு வைக்கிறாரு. கடல் நீரை நெய்யாக ஊற்றுறாரு. சூரியனை திரியாக ஏற்றி விளக்குறாரு. ஓகேவா? ஸோ அப்போ விளக்கு அப்படிங்கிறது எரியுது. பூமிங்கிற அகல் விளக்கு, அதில் கடல் நீரை நெய்யாக ஊற்றி சூரியனை திரியா, அதாவது விளக்காக ஏற்றும் போது வெளிச்சம் கிடைக்குது, ஒளி கிடைக்குது. இது பொய்கை ஆழ்வாரனுடைய புற இருளை நீக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பூதத்தாழ்வார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அன்புங்கிற அகல் விளக்கு தகழியை எடுக்கிறாரு. அதில் ஆர்வம்ங்கிறத நெய்யாக ஊற்றுறாரு. சிந்தனையை திரியாக ஏற்றுறாரு. ஸோ அப்படி ஏற்றும் போது அவருடைய மனத்தில் இருக்கக்கூடிய இருளுங்கிறது நீங்குது, ஒளி பெறுகிறார். ஸோ பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் தங்களுடைய புற இருள் நீங்கி இறைவனை காண்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதை பார்த்து பேயாழ்வார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த 2 ஆழ்வார்களுடைய அதாவது இருளை நீக்கி ஒளியை காண்பித்ததனால் இறைவன் இவர்களிடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பேயாழ்வாரும் உணர்ந்து கொள்கிறார். ஸோ அந்த இடத்துல 3 ஆழ்வார்களும் ஒன்று கூடி இறைவனுடைய பாசுரத்தை பல திவ்ய தேசங்களுக்கு சென்று பாடுறாங்க. இப்படி தான் இறைவன் இந்த 3 ஆழ்வார்களையும், அதாவது யார் யாருன்னு தெரியாமல் இருந்தவர்களை ஒரு இடத்துல தன்னுடைய திருவிளையாடலை நிகழ்த்தி அவர்களுடைய இருள் புற இருள், அதாவது 2ஐயும் நீக்கி கடவுள் அருள் பாலிப்பது தான் இந்த திருமாலினுடைய பெருமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது பொய்கை ஆழ்வாருக்கு கிடைத்தது. அதை தான் அவருடைய பாசுரங்களை நம்ம பார்க்குறோம். வையம் தகழியா வார்க்கடலை, அதாவது பூமிங்கிற அகலியில் கடல் நீரை நெய்யாக ஊற்றுவது தான் அந்த வரிகளில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிறவர் முதல் திருவந்தாதி 100 பாசுரங்களை எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு பாசுரமுமே இறைவனுடைய அன்பு, அதாவது அவருடைய காதலை வெளிப்படுத்துகிற மாதிரியே தான் இருக்கும். திருமங்கை ஆழ்வார் எப்படி தன்னை வாடினேன் வருந்தினேன் அப்படின்னு எழுதியிருப்பாரோ, பொய்கை ஆழ்வாரும் தன்னுடைய வரிகளால் இறைவனை ரொம்ப அளவுக்கு அதிகமாக காதல் செய்வதை நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். நன்றி.